தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாநில அரசின் கோப்புகள் மசோதாக்களில் ஆளுநர் கையெழுத்திட கால நிர்ணயம் செய்ய வேண்டும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். ஆளுநர் பதவி நீக்கப்படும் வரை நடத்தை விதிகளை உருவாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். யுஜிசியின் வரைவு விதிகளை திரும்பப் பெற நாடாளுமன்றத்தில் வலியுறுத்தப்படும் என திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம். டெல்லியில் திமுக எம்பிக்கள் பிப்ரவரி 6ஆம் தேதி போராட்டம் நடத்துவார்கள் என்றும் அறிவிப்பு. வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதா அறிக்கையை இறுதி செய்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பையும் மீறி வகுப்பு வாரிய திருத்த மசோதா இறுதியானது. இஸ்லாமியர்கள் நலனை பாதிக்கும் வகையிலான வகுப்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவை நிறைவேற்றும் முயற்சிக்கு திமுக கண்டனம். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு அவசர கதியில் மசோதா நிறைவேற்றம் என குற்றச்சாட்டு. மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் திட்டங்களை அறிவிக்க வலியுறுத்தி திமுக தீர்மானம். தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு போதிய அளவு நிதி ஒதுக்கீடு செய்யவும் வலியுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் ஏற்பட்ட கடும் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் காயம். மௌனி அமாவாசையொட்டி கோடிக்கணக்கானோர் திரண்டதால் பதற்றம். கும்பமேளாவில் கூட்ட நெரிசலால் பலியானோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல். மீட்பு பணிகள் தொடர்பாக மாநில அரசுடன் தொடர்ந்து தொடர்பில் உள்ளதாகவும் தமது எக்ஸ் தளத்தில் பதிவு. உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துடன் பிரதமர் மோடி உரையாடல். கும்பமேளா கூட்ட நெரிசல் நிலவரம் குறித்து 2 முறை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு பேசியதாக தகவல். கும்பமேளாவில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலர் உயிரிழந்ததாக வெளியான செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக ராகுல் காந்தி வேதனை. தவறான நிர்வாகம், முறைகேடு உள்ளிட்டவைகளே இதுபோன்ற அசம்பாவிதங்களுக்கு காரணம் என கடும் சாடல். கும்பமேளாவில் கூட்ட நெரிசலால் நீராட விதிக்கப்பட்ட இடைக்கால தடை நீக்கம். திரிவேணி சங்கமத்தில் மீண்டும் நீராட தொடங்கிய பக்தர்கள். சென்னை காணத்தூரில் இரவு நேரத்தில் காரில் சென்ற பெண்களை துரத்திய இளைஞர்கள். பெண்கள் பதறி அடித்து காரை திருப்பி செல்லும் காட்சி வெளியான நிலையில் போலீசார் விசாரணை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் பெண்கள் சென்ற காரை மற்றொரு காரில் துரத்தி சென்ற இளைஞர்களை பிடிக்க 2 தனிப்படைகள் அமைப்பு. ஆண்கள் சென்ற காரை உரசிவிட்டு மன்னிப்பு கூட கேட்காமல் சென்றதால் துரத்தி சென்றதாக போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் தகவல். விருதுநகர் சூளக்கரையில் 15,43,00,000 மதிப்பில் கட்டப்பட்டுள்ள கால்நடை தீவன தொழிற்சாலை திறப்பு. நாளொன்றுக்கு 50 மெட்ரிக் டன் உற்பத்தி திறன் கொண்ட ஆலையை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். மீன்வளத்துறை சார்பில் 58,50,00,000 செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன் இறங்கு தளங்கள், மீன் விதை பண்ணைகள் திறப்பு. 10 முடிவுற்ற திட்டப் பணிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் திமுக எம்பிக்கள் ஆலோசனைக் கூட்டம் தொடங்கியது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை மறுநாள் தொடங்க உள்ள நிலையில் ஆலோசனை. பாங்காக்கில் இருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட உயர் ரக கஞ்சா 23 கிலோ பறிமுதல். கடத்தல் தொடர்பாக 3 கைது செய்த சுங்கத்துறையினர் போதைப் பொருளின் மதிப்பு சர்வதேச அளவில் 23 கோடி என தகவல்.
ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னம் பொருத்தும் பணி தொடக்கம். 46 வேட்பாளர்களுக்கான பெயர் மற்றும் சின்னம் பொருத்தும் பணி மும்முரம். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் செல்வாக்கான கட்சிகள் கொட்டகை அமைத்து வாக்காளர்களை தங்க வைப்பதை தடுக்க கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மக்கள் ஏன் கொட்டகைக்கு செல்ல வேண்டும்? யார்தான் சலுகைகள் வழங்கவில்லை? ஈரோட்டில் வாக்காளர்களை கொட்டகையில் அடைப்பதாக தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. தமிழ்நாட்டின் அரசு பணி காலி இடங்களின் எண்ணிக்கை 6.5 லட்சமாக அதிகரித்திருப்பது திமுக ஆட்சியின் தோல்விக்கு எடுத்துக்காட்டு. ஆண்டுக்கு 10,000 பேருக்கு மட்டும் அரசு வேலை வழங்குவது இளைய தலைமுறையினருக்கு இழைக்கப்படும் துரோகம் என அன்புமணி கண்டனம். பெரியார் ஆதரவாளர்களிடம் இருப்பது வெங்காயம்தான், என்னிடம் இருப்பதோ பிரபாகரனின் வெடிகுண்டு என சீமான் சர்ச்சை பேச்சு. வெங்காயத்தை வீசினால் ஒன்றும் ஆகாது, வெடிகுண்டை வீசினால் புல் கூட முளைக்காது எனவும் பேச்சு. பெரியார் வச்சிருக்கிறது வெறும் வெங்காயம், என் தலைவன் கையில வச்சிருக்கிறது வெடிகுண்டு. இங்க பாரு, நீ பெரியாரின் வெங்காயத்தை என் மேல வீசு, நான் என் தலைவன் தந்த வெடிகுண்ட உன் மேல வீசுறேன், என்ன நடக்கும்னு பாரு. ஈரோட்டில் தேர்தல் விதிமீறல் புகாரில் சீமான் உள்ளிட்ட 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு. நிர்ணயிக்கப்பட்ட நேரத்தை மீறி அதிக நேரம் பிரச்சாரம் மேற்கொண்டதால் நடவடிக்கை. கடலூர் மாவட்டம் மருங்கூரில் நடைபெற்று வரும் அகழாய்வில் உடைந்த நிலையில் இரும்பு கத்தி கண்டெடுப்பு. அமைச்சர் தங்கம் தென்னரசு எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. வேங்கை வயல் அநீதியை கண்டித்து அறவழியில் போராடுபவர்களை சந்திக்க காவல்துறை கெடுபிடிகள் செய்வது அதிர்ச்சி அளிப்பதாக திருமாவளவன் கருத்து. கெடுபிடி நடவடிக்கைகளை காவல்துறை கைவிட வேண்டும் என வலியுறுத்தல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 680 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சமாக 60,760க்கு விற்பனை. 1 கிராம் தங்கம் 7,500 கடந்ததால் சாமானிய மக்கள் கவலை. வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இஸ்ரோவின் 100வது ராக்கெட்டான GSLV F-15. ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து திட்டமிட்டபடி விண்ணில் ஏவப்பட்டது. Liftoff normal. Magnificent liftoff of GSLV F-15 NVS-02 mission. 100th launch mission of ISRO embarks on its journey. Plus 20 seconds. विहंगम दृश्य सफलतापूर्ण उत्थापन GSLV F-15 रॉकेट का चारों L-40s तथा कोर बूस्टर S-139 वर्तमान में प्रज्वलित हैं और यान को उद्दिष्ट कक्षा की ओर लेके जा रहे हैं. GSLV F-15 ராக்கெட் மூலம் விண்ணில் ஏவப்பட்ட NVS-02 செயற்கைக்கோள் விண்ணில் நிலைநிறுத்தம். துல்லியமான வழி செலுத்தல் பணிக்காக அனுப்பப்பட்ட செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இஸ்ரோ தகவல். குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதள பணிகள் 2 ஆண்டுகளில் முடிக்கப்படும். இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல்.